இந்திய அரசியலமைப்பில் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள்லேருந்து கேட்கப்பட்ட 5 கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொது பணியாளர் தேர்வாணையங்கள் இதை பற்றி எந்த பகுதி சொல்லுது அப்படின்னா பகுதி 14. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்தல் பற்றி பகுதி 15 சொல்லுது. நெருக்கடி நிலை அம்சங்கள் பற்றி பகுதி 18 சொல்லுகிறது. தீர்ப்பாயங்கள் பற்றி பகுதி 14 ஏ பிரிவு தீர்ப்பாயங்கள் பற்றி கூறுகிறது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300 ஏ வரை பகுதி எந்த பகுதியில் அடங்கும்? பகுதி 12 அடங்கும். அப்போ பார்த்தோம்னா மத்திய மாநிலங்களுக்கான நிதி உறவுகள் பற்றி பகுதி 12 பேசுது. அதனுடைய விதிகள் தான் 264 முதல் 300 ஏ வரை. மூணாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்கப்படுகிறது? 6வது பகுதி தான் மாநில அரசாங்கம் பற்றி பேசுகிறது. சரிங்களா? 5வது பகுதி மத்திய அரசு பற்றி பேசும். 6வது பகுதி மாநில அரசு பற்றி பேசும். 7வது பகுதி மத்திய மாநில பகிர்வு பற்றி பேசும். 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்தவும். முதல் பட்டியலில் ஃபஸ்ட்டு பட்டியல் எதை பற்றி பேசுனா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் பற்றி பேசும். 11ஆம் பட்டியல் பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுகிறது. 7ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி பேசும். 8வது பட்டியல் மொழிகள் பற்றி பேசுகிறது. 5வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? 11ஆம் அட்டவணை தான் பஞ்சாயத்து ராஜின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி கூறுகிறது. தேங்க்யூ.